क्लास 8 नई बाल सुलभ माला बुक लेसन 5 गुणकारी और लाभप्रद दवा எஃபெக்டிவ் அண்ட் பெனிஃபிஷியல் மெடிசன். இந்த லெசன்ல ஜெர்மனியோட கிங் ராஜா ஜோசப் டூ அவர் எப்படி ராத்திரியில மாறுவேடம் பூண்டு தன்னுடைய பிரஜைகளோட கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. राजा जनता का रखवाला होता है तथा वह सच्चा सेवक बनकर सब लोगों की भलाई करता है. ஒரு உண்மையான ராஜா எப்படி இருப்பாருன்னா தன்னுடைய மக்களுடைய மேய்க்காவலரா இருப்பார். அதாவது he will be a guardian to the people and he is also a true servant to his people. அப்படி இருந்து அவங்களுக்கு நன்மை செய்வார். सच्चा सेवक ही सच्चा स्वामी होता है. A true servant is only a true master. जर्मनी के राजा जोसेफ भी अपनी प्रजा की भलाई के लिए रूप बदलकर उनके बीच जाते थे तथा उनकी समस्याओं का समाधान करते थे. ஸோ இது மாதிரி தான் ஜெர்மனியோட ராஜா ஜோசப் அவரும் தன்னுடைய பிரஜைகளுக்கான நன்மைக்காக அவங்களோட நன்மைகளுக்காக தான் மாறுவேடம் பூண்டு அவங்க மத்தியிலே போய் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தாரு. आज से कई साल पहले जर्मनी में जोसेफ द्वितीय नाम के एक राजा थे. இப்பத்திலிருந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனில ஜோசப் டூ அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாரு. वे अक्सर प्रजा का वास्तविक हाल जानने के लिए रात में वेश बदलकर शहर के मोहल्लों और गलियों में घूमा करते थे. அவர் யூஸ்வலா தன்னுடைய பிரஜைகள் நாட்டு மக்களுடைய ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் உண்மையான நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நைட் ஆனா வேஷம் தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு அதாவது மாறு வேஷத்துல இன் டிஸ்கைஸ் என்ன பண்ணுவார்னா சிட்டில உள்ள எல்லா லொக்காலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் அவர் சுத்திட்டு இருப்பார் மாறு வேஷத்துல. एक दिन जब वे घूम रहे थे तो उन्हें एक दुबला पतला लड़का मिला. ஸோ இந்த மாதிரி மாறு வேஷத்துல ஒரு நாள் சுத்திட்டு இருக்கும் போது ராஜா ஒரு தின்ன ஒல்லியான ஒரு பையனை மீட் பண்ணாரு. வஹ் படி தீனதா சே பீக் மாங் ரஹா தா. அந்த பையன் ரொம்ப ஹம்பிளா பிச்சை எடுத்துட்டு இருந்தான். he was begging very humbly. राजा ने उससे पूछा, अरे लड़के क्या तुम्हारे घर में कोई बड़ा कमाने वाला नहीं है? அதுக்கு ராஜா அந்த பையன்கிட்ட கேட்டாரு, என்ன உன்னோட வீட்டுல யாரும் பெரியவங்க சம்பாதிக்க கூடியவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. लड़के ने कहा, नहीं श्रीमान, मेरे पिता नहीं हैं और मेरी माँ किसी तरह कुछ काम करके मेरा और छोटे भाई का पेट पाला करती हैं, लेकिन वे कुछ दिनों से बीमार पड़ी हैं. அதுக்கு ராஜா இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே அந்த பையன் சொல்றான், இல்ல சார், எனக்கு அப்பா இல்ல, எங்க அம்மா தான் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சு எனக்கும் என்னோட தம்பிக்கும் she is only feeding us. ஆனா அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மாவுக்கும் அப்படின்னு சொல்றான். ராஜா ने पूछा, तो तुम उनके इलाज के लिए क्या करते हो? அதுக்கு ராஜா அந்த பையன் கிட்ட கேக்குறாரு, சரி அப்போ உடம்பு சரியில்லையே, உன்னோட அம்மாக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. लड़के ने रोते हुए कहा, अगर कुछ पैसा मिल जाता तो दवा खरीद लेता. அதுக்கு அந்த பையன் ராஜா கிட்ட சொல்றான், சப்போஸ் எனக்கு இஃப் ஐ கெட் ஏதாவது மணி கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா ஏதாவது மெடிசன் வாங்குவேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டே சொல்றான். ऐसा कहते कहते उस लड़के की आंखों में आंसू आ गए. ஸோ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பையனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது. राजा ने उसे धीरज बधाया और कुछ पैसे देकर समझाया, सब ठीक हो जाएगा. जाओ, पहले तुम अपनी माँ की दवा लाओ. हाँ, तुम यह बताओ कि तुम्हारा घर कहाँ है? ராஜா அந்த பையன் அழற பையனை நல்லா கன்சோல் பண்ணாரு. அழாத தம்பி அப்படி இப்படின்னு கன்சோல் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எல்லாம் சரியாயிரும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. போய் ஃபர்ஸ்ட் உன்னுடைய அம்மாவுக்காக மெடிசன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. முதல்ல நீ எனக்கு சொல்லு, உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. लड़के ने घर का पता बता
दिया और तुरंत ही डॉक्टर की खोज में चला गया. ஸோ அந்த பையன் வந்து தன்னோட வீட்டோட அட்ரஸை வந்து சொன்னான். சொல்லிட்டு இம்மீடியட்டா டாக்டர் தேடி அவனும் போயிட்டான். दूसरी तरफ राजा उस लड़के के बताए पते पर उसके घर पहुंचा तो वहां देखा कि बिस्तर पर एक स्त्री लेटी हुई कराह रही थी. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா, ராஜா வந்து அந்த பையன் சொன்ன அட்ரஸ்க்கு அவங்க வீட்டில் வந்து போய் ரீச் ஆயிட்டாரு. அங்க போய் பார்த்தா என்னன்னா, ஒரு பெட்டில் ஒரு விமன் வந்து வாஸ் லையிங் அண்ட் மோர்னிங். அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ அவங்க அம்மா தான் அது, அந்த பையனோட அம்மா. அவங்க வந்து படுத்துட்டு அவங்க வாட்டுக்கு உடம்பு சரியில்லாம முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. उसके पास एक छोटा सा बच्चा भूख के मारे रो रहा था. அவங்க பக்கத்திலே ஒரு சின்ன பையன் வந்து பசினால அழுதுட்டு இருந்தான். उसके घर में टूटे फूटे बर्तन और फटे पुराने कपड़े ही पड़े हुए थे. அவங்க வீட்டில் வெறும் உடைஞ்சு போன பாத்திரம், அதுக்கப்புறம் கிழிஞ்ச பழைய துணிகள் இதெல்லாம் தான் அங்கங்க இருந்தது. जोसेफ ने श्री के पास जाकर कहा, श्रीमती जी, मैं एक डॉक्टर हूँ और आपको देखने आया हूँ. கிங் ஜோசப் வந்து மாறு வேஷத்துல வந்திருக்காருல, அவர் வந்து அந்த பெட்ல படுத்துட்டு இருக்க அந்த விமன் கிட்ட போய் சொல்றாரு, நான் ஒரு டாக்டர், நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. यह सुनकर उस स्त्री को लगा कि जैसे भगवान स्वयं आकर खड़े हो गए हो. இதை கேட்டுட்டு அந்த விமனுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலா காடே நேரா வந்து நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஜோசப் நே பூச்சா, क्या तकलीफ है? அதுக்கு கிங் ஜோசப் வந்து அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கிறாரு. தப் உஸ்னே ஜவாப் தியா, அதுக்கு அந்த விமன் வந்து பதில் அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. क्या तकलीफ बताऊं, என்ன கஷ்டத்தை என்ன சொல்றது? मेरा एक बच्चा सामने पड़ा भूख से रो रहा है. என்னுடைய ஒரு பையன் வந்து பசினால அழுதுட்டு இருக்கான். और दूसरा मेरे इलाज के लिए भीख मांगने गया है. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு பையன் என்னன்னா, என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியில போய் பிச்சை எடுக்க போயிருக்கான். जब मेरे पति थे तो मेहनत मजदूरी करके सबका पेट पालते थे. என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்த போது அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு. அவர் he used to feed us all. अब कोई सहारा नहीं है. இப்ப யாருமே எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல. इसी चिंता में मेरी यह हालत हो गई है. இதே கவலையிலே எனக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த விமன் வந்து சொல்றாங்க. ஐசா கேக்கர் உஸ்கி ஆங்கோங் மே ஆசு ஆ கயே. இது மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. जोसेफ ने उसे चुप कराते हुए कहा कि सब ठीक हो जाएगा. மாறு வேஷத்துல வந்த கிங் ஜோசப் வந்து அந்த விமனை வந்து அமைதிப்படுத்திட்டே சொல்றாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. उन्होंने जेब से एक कागज निकालकर कुछ लिखा और उस स्त्री को देकर कहा. அவர் வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து he wrote something and gave it to that woman. அதுக்கப்புறம் சொல்றாரு, मैंने सब कुछ समझ लिया है. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. तुम इसे अपने बेटे को दे देना, सब ठीक हो जाएगा. நீங்க வந்து இந்த பேப்பரை வந்து உங்க பையன் வந்ததும் கொடுத்துருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஐசா கேக்கர் வே चले गए. இது மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. कुछ देर बाद ही उसका बेटा डॉक्टर को लेकर पहुंचा और उसने कहा, माँ मैं डॉक्टर को लेकर आया हूँ. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே தன்னோட அந்த அம்மாவோட மூத்த பையன் வந்து டாக்டரை கூட்டிட்டு கரெக்டா வந்துட்டான். வந்துட்டு சொல்றான், அம்மா நான் வந்து டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். माँ बोली, बेटा अभी तो एक डॉक्टर मुझे देखकर गए हैं और उन्होंने इस कागज पर दवा लिख दी है. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இப்பதான் ஒரு டாக்டர் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்காங்க, அவர் வந்து இந்த பேப்பர்ல மெடிசன் வேற எழுதிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தும் பேக்கார் மே தூசரா டாக்டர் புலாக்கர் லே ஆயே ஹோ. நீ வந்து தேவையில்லாம அன்னெசரி இன்னொரு டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. लड़के ने कहा, माँ तुम चिंता मत करो, मेरे पास पैसे हैं, इस डॉक्टर को भी देख लेने दो, फिर जिस दवा की जरूरत होगी मैं ले आऊंगा. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்றான், அம்மா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, என்கிட்ட காசு இருக்கு,
காசு இல்லைன்னு நினைச்சிட்டு அம்மா அது மாதிரி சொல்றாங்களோன்னு இவன் சொல்றான். அம்மா என்கிட்ட காசு இருக்கு, இந்த டாக்டரையும் நீங்க பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த மெடிசன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஐ வில் பிரிங் இட், நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். डॉक्टर ने स्त्री को देखने के बाद उस लड़के से वह कागज मांगा जिसे दूसरे डॉक्टर लिखकर गए थे. ஸோ இப்போ வந்து டாக்டர் அந்த அவங்களோட அம்மாவை வந்து நல்லா செக் பண்ணிட்ட பிறகு அந்த பையன் கிட்ட இருந்து அந்த பேப்பரை வாங்கினாரு, அந்த ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக. उसको देखते ही वह चौंक पड़ा और कहा. ஸோ அந்த ஸ்லிப்பை பார்த்து அந்த பேப்பரை பார்த்த உடனே அவர் வந்து ஷாக் ஆயிட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, यह तो बहुत बड़े डॉक्टर का नुस्खा है, उसमें जो दवा लिखी है उससे सारी तकलीफें दूर हो जाएगी. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப பெரிய டாக்டர் ஆன அவரோட பிரிஸ்கிரிப்ஷன் இந்த பேப்பரு, இந்த இதுல என்ன எழுதி இருக்கோ இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல அந்த மெடிசன்னால எல்லா ப்ராப்ளம்ஸும் போயிடும், வில் கோ அவே லைக் எனிதிங் அப்படின்னு சொல்றாரு. லட்கே நே பூச்சா, டாக்டர் சாஹப் யஹ் தவா கஹா மிலேகி. அதுக்கு வந்து அந்த பையன் வந்து கேக்குறான், டாக்டர் இந்த மெடிசன் அப்ப எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான். டாக்டர் நே கஹா ராஜா கே கஜானே மே. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, எங்க கிடைக்கும்னா ராஜாவோட அந்த खजानाல கிடைக்கும் அப்படிங்கிறாரு. लड़का इतना भोला था कि उसने भोलेपन से ही पूछा, डॉक्टर साहब क्या राजा के खजाने में दवा भी मिलती है. அந்த பையன் வந்து எவ்வளவு இன்னசென்ட்னா அந்த இன்னசென்ஸ்லயே அவன் கேக்குறான், டாக்டர் சார் என்ன ராஜாவோட அந்த கஜானால வந்து மெடிசன்ஸ் கூட கிடைக்குமா என்ன அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறான். டாக்டர் ने कहा, हाँ इस तरह के रोग की सबसे अच्छी दवा वही मिलती है. உடனே அந்த டாக்டரும் சொல்றாரு, ஆமா இந்த மாதிரி நோய்க்கு இருக்கிறதுல பெஸ்ட் மெடிசன் அங்கதான் கிடைக்கும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. यह सुनकर लड़का परेशान हो गया और बोला, वहां तो सिपाहियों का कड़ा पहरा है, आप मुझे कोई और ऐसी दवा लिख दीजिए जो बाजार में मिल जाए. ஸோ இந்த மாதிரி பிறகு அந்த பையன் வந்து ரொம்ப கவலை ஆயிட்டான். ஏன் கவலை ஆயிட்டு என்ன சொல்றான்னா, அங்க வந்து ரொம்ப ராஜாவோட ட்ரெஷர் இருக்குல்ல அந்த கஜானா, அங்க வந்து ரொம்ப வந்து சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரிக்ட் சேஃப் கார்டிங் இருக்கும், அங்க ரொம்ப வந்து பரிசோதனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சேஃப் கார்டிங்லாம். நீங்க வந்து அதனால எனக்கு வேற ஏதாவது ஒரு மெடிசன் இது எழுதி கொடுங்க, அது அந்த மெடிசன் வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ஏதாவது மெடிசன் எழுதி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். अब डॉक्टर को सच सच बताना पड़ा, बेटा जो आदमी डॉक्टर बनकर तुम्हारी माँ को देखने आया था वह कोई डॉक्टर नहीं था बल्कि स्वयं राजा जोसेफ थे. இப்ப வந்து ராஜாக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, தம்பி இந்த அவர் டாக்டர் வந்தாருல்ல, டாக்டர் ஆகிட்டு ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் வந்து உங்க அம்மாவை பார்க்க வந்தாருல, அவர் வந்து டாக்டரே கிடையாது, ஆக்சுவலா அவரு ராஜா ஜோசஃபே நேர்ல வந்திருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு இப்போ வந்த டாக்டர், ஆக்சுவல் டாக்டர். उन्होंने तुम्हारी तकलीफ को ठीक ठीक समझ लिया और इस पर्चे में तुम्हें खजाने से काफी दंड देने का हुक्म लिखा है. ஸோ வந்த ராஜா வந்து உன்னுடைய பிரச்சனை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல அவரு தன்னுடைய கசானால இருந்து அடிக்குவேட் மணி வந்து கொடுக்கறதுக்கான ஆர்டர் வந்து எழுதியிருக்காரு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல. जाओ इसे ले जाओ और अपनी तकलीफें दूर करो. போ இதை எடுத்துட்டு போ, இந்த பிரிஸ்கிரிப்ஷனை உன்னோட எல்லா பிரச்சனையும் தூர விரட்டிரு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. யஹ் சுன்கர் லட்கா பிரசன்னதா சே ஃபூலானா சமாயா. இதை கேட்டுட்டு அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து இடியம், ஃபூலானா சமாயானா பிகேம் வெரி ஹாப்பின்னு அர்த்தம். उसकी माँ की आधी बीमारी तो यह सुनकर ही दूर हो गई. ஸோ அவங்க அம்மாவுக்கு இதை கேட்டுட்டோன்னா பாதி உடம்பு சரியே ஆயிடுச்சு. டாக்டர் சாஹப் भी उनकी दवाई लिखकर चले गए. ஸோ இப்போ வந்த டாக்டரும் அவரும் மெடிசன் வந்து ஜஸ்ட் சத்துக்கான மெடிசன் எழுதிட்டு அவரும் கிளம்பிட்டாரு.
लड़का उस पर्चे को लेकर राजा के खजाने तक पहुंचा. ஸோ அந்த பையன் வந்து ராஜா எழுதின அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு அவங்க ராஜாவோட கஜானா கிட்ட போய் சேர்ந்தான். वहां खजांची ने राजा के हुक्म को पढ़ा और उसमें लिखी हुई राशि उस लड़के को दे दी. ஸோ அங்க அந்த கஜானாவை பார்த்துக்கிறவர் இருக்கார்ல கேஷியர், அவர் வந்து ராஜாவோட அந்த ஆர்டர் வந்து படிச்சாரு. படிச்சுட்டு அதுல எழுதியிருக்க அமௌண்ட்டை அந்த பையனுக்கு கொடுத்தாரு. उस राशि से उनके सारे दुख दूर हो गए और वह औरत अपने बच्चों के साथ हृदय से बारंबार राजा जोसेफ को दुआ और धन्यवाद दे रही थी. ஸோ அந்த காசை வச்சுட்டு அவங்க எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு போயிடுச்சு இப்போ அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ அந்த அந்த அம்மா வந்து தன்னோட 2 குழந்தைங்களோட சேர்ந்து மனப்பூர்வமா இதயத்துல இருந்து திரும்ப திரும்ப ராஜா ஜோசப் வந்து அவருக்காக ப்ரே பண்ணிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தாங்க மனசால. वास्तव में वह दवा का पर्चा उन लोगों के लिए गुणकारी दवा बन गया. ஸோ இன் ரியாலிட்டி அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதின அந்த மெடிசன் இருக்குல்ல, அதாவது மணி. ஸோ மணி வந்து அந்த மக்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஆக்சுவலா அதுதான் வந்து எஃபெக்டிவ் லாபம் பெனிஃபிஷியல் மெடிசனா ஆயிடுச்சு. हमने सीखा व्हाट वी हैव लर्नड इन दिस लेसन. हमें दीन दुखियों और जरूरतमंदों की मदद करनी चाहिए. वी शुड ऑलवेज हेल्प द पुअर एंड नीडी पीपल. थैंक यू.